குட் ஈவினிங் ஸ்ரீராம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் உதய், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஃபைன் ஸ்ரீராம். இப்போது இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் வரப்போகுது, டெஸ்ட் வரப்போகுது. அதை பற்றி உங்களோட வியூ கொஞ்சம் சொல்லுங்கள். என்னத்தை சொல்கிறது, டெஸ்ட்டுனாலே டெஸ்ட் ஆஃப் கேரக்டர் தான். இந்தியாவோட ஃபஸ்ட்டு மேட்ச் பேர்த்தில் ஆடுறாங்க. ஒரு கஷ்டமான ஒரு கிரவுண்டு, ஆப்டஸ் ஸ்டேடியம்னு சொல்லுவாங்க. விக்கெட்டில் வந்து புல்லு அவ்வளோ விட போகிறாங்க ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்ஸ்மேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்தியா வந்து ஒரு 0-3 டிஃபீட் நியூசிலாண்டோட ஆகி அதுக்கப்புறம் இந்த டூருக்கு போகிறாங்க. நிறைய ப்ரெஷர் ஆன் கௌதம் கம்பீர். இந்த மேட்ச் வந்து பும்ரா தான் கேப்டன் பண்ண போகிறாரு. ரோஹித் சர்மா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் தான் வரப்போகிறாரு. அந்த பர்டிகுலர் 22 yards பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பசுமாட்டை விட்டால் கூட மேய்ஞ்சிட்டு போயிடும். அப்பேற்பட்ட விக்கெட்டு, அவ்வளோ புல்லு விட போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு பி எ ஈவன் டசில் ஆஃப் ஃபாஸ்ட் bowling டிபார்ட்மெண்ட் ஆஃப் போத் த சைட்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா 3 ஜாம்பவான்கள், பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க் அண்ட் த ஒன் அண்ட் ஒன்லி ஜாஷ் ஹேசல்வுட் அண்ட் நேத்தன் லைனை பற்றி பேசவே தேவையில்லை. இவங்க 4 பேர். அதே மாதிரி ஆல்ரவுண்டர் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் இருக்கார், அவரும் கை சுற்றுவார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த காம்பினேஷன் போனால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். தட் இஸ் மை ஒப்பீனியன். ஹர்ஷித் ராணா, ஜஸ்பிரித் பும்ரா அண்ட் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் முகமது சிராஜ். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எந்த அளவுக்கு டாமினேட் பண்ண போகிறாங்க, ஆல்மோஸ்ட் டாமினேஷன் தான் அந்த விக்கெட்லேயே. எக்ஸிக்யூஷன் ஆஃப் பிளான்ஸ் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆன் அ விக்கெட் லைக் பர்த். இந்தியாவோட பேட்டிங் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆஸ்திரேலியானோட பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா இந்தியாவோடைய ட்ரம்ப் கார்டு கிங் கோலி. ஏன் சொல்கிறேன்னா உதய், ஒரு பேட் ஃபார்முக்கு அப்புறம் ஒரு பெரிய பிளேயருங்கெலாம் வரும்போதே தே வில் ஆல்வேஸ் கம் வித் அ பேங்குன்னு சொல்லுவாங்க. விடமாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக. அவங்களுடைய ஈகோ, அவங்களுடைய திறமை, இது எல்லாமே ஒரு கேள்விக்குறிக்கு இருக்கும்போதே, நான் இத்தனை வருஷமாக வேர்ல்டு கிரிக்கெட்டை டாமினேட் பண்ணியிருக்கேன் விராட் கோலி, இதுதான் என்னுடைய தருணம் அப்படின்னு சொல்லி அவருடைய முழு திறமையும் அவருடைய முழு பொட்டென்ஷியலையும் நீங்கள் பர்த் டெஸ்ட் மேட்ச்சில் பார்க்கலாம். அண்ட் ரெண்டாவது விஷயம், ஆஸ்திரேலியாவில் 600 அடிச்சிருக்காரு. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட்டு. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய ரன்ஸ் ஸ்டீவன் ஸ்மித் கிட்டேருந்து எதிர்பார்க்குறேன். ஆஃப் லேட் ரொம்ப ரன்ஸ் நிறைய அடிக்கல டெஸ்ட் கிரிக்கெட்டில், பட் டூ குட் அ கிரிக்கெட்டர். ஆஸ்திரேலியாவோட ட்ரம்ப் கார்டு ஸ்டீவன் ஸ்மித், இந்தியாவோட ட்ரம்ப் கார்டு விராட் கோலி. ஓகே, இப்போது அப்பார்ட் ஃப்ரம் கோலி வேறு யார் விக்கெட்டில் நிற்பான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நானும் போனால் கூட அந்த விக்கெட்டில் நிற்கலாம் உதய், அது ஒரு விஷயம் கிடையாது. பட் இந்த ஒரு இடத்துல ஆஸ் அ செலக்டர், டீம் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே அபிமன்யு ஈஸ்வரனுக்கு சான்ஸ் கொடுக்கணும் உதய். ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா அவரோட 100s எல்லாமே மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 and 220 பால்ஸ் எடுத்திருக்காரு 100 அடிக்கிறதுக்கு. விச் மீன்ஸ் he is someone who is capable of occupying the crease for a long period of time. என்னை பொறுத்த வரைக்கும் நியூ பாலை தேய்க்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். அண்ட் அபிமன்யு ஈஸ்வரன் நான் கண்டிப்பாக 11ல் ஆடுவேன். he will be my opening batsman. நிறைய பேர் கேஎல் ராகுல்னு சொல்கிறாங்க. கேஎல் ராகுல் என்ன ஸ்கேப் கோட்டா? பிடிச்சா ஆள் இல்லைனா ஓப்பனிங் அனுப்புவீங்க, நல்லா ஆடினா ரிஷப் பண்ணிட்ட 5ல் வச்சுப்பீங்க, கேஎல் ராகுலில் 6 அனுப்பிப்பீங்க. கேஎல் ராகுலோட கிரிக்கெட் அழியறதுக்கு காரணமே இந்த டீம் மேனேஜ்மெண்ட் அவருக்குன்னு ஒரு ஸ்லாட் ஃபிக்ஸ் பண்ணது தான் உதவி பெரிய ப்ராப்ளமே. என்னை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் ஷுட் பேட் அட் 5 அண்ட் பண்ட் ஷுட் பேட் அட் 6. ஏன்னா பண்ட்டால் லோவர் மிடில் ஆர்டரோட ஷெப்பர்ட் பண்ணி இப்போ இன்னிங்ஸை ஃபினிஷ் பண்ண முடியும். ஏன்னு சொல்லுங்கள், அவர்கிட்ட பிக் ஷாட்ஸ் இருக்குது. ஈ கேன் கிளியர் த பவுண்டரி வித் அப்சல்யூட்டிஸ். வேறு கேஎல் ராகுலோட கேம் பார்த்தீங்கன்னா ப்ரெடாமினென்ட்லி பாலை விட்டு ஈ வில் கன்ஸ்ட்ரக்ட் இன்னிங்ஸ். வேறு பண்ட் என்னன்னா அக்ரெசிவ். பண்ட்டு நான் எப்பயும் சொல்கிறேன் உதய், இஸ் எக்ஸ் ஃபேக்டர். இந்த சீரியஸில் ஒரு எக்ஸ் ஃபேக்டர். லாஸ்ட் வாட்டி நம்ம சீரியஸ் வின் பண்ணதுக்கு காரணமே பண்டோட ஹீரோயிக்ஸ் அட் கேபா ஆஸ் வெல் ஆஸ் இன் சிட்னி அந்த டெஸ்ட் மேட்ச் ட்ராப் பண்ணது. லெட்ஸ் நாட் டேக் எனி கிரெடிட் ஃப்ரம் அனுமன் விகாரி ஆஸ் வெல் ஆஸ் ஃப்ரம் ரவிச்சந்திரன் அஸ்வின். பட் KL Rahul should be your number 5. அவர் ஓப்பன் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அட் பர்த். இட் ஷுட் பி அபிமன்யு ஈஸ்வரன் அண்ட் ஜெய்ஸ்வால். நெக்ஸ்ட் ஒன்